ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸீஸ் குக்புக். இன்றைக்கி நம்ம ஒரு டர்க்கிஷ் சிக்கன் தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப எம்மியான ஒரு சிக்கன். இது சூடாக மட்டும்தான் சாப்பிட முடியும். அதனால் சாப்பிட்ற டைமுக்கு நீங்கள் இது செஞ்சால் போதும். ரொம்ப டேஸ்டான சிக்கன், டர்க்கிஷ் சிக்கன். இது மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்லாம். இது சைட் டிஷ் கிடையாது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன் நான். அதில் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். கேர்டு 2 ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். இல்லைனா நம்ம லெமன் ஜூஸ், கொஞ்சம் வினீகர், இந்த மாதிரி எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். ரொம்ப காரமான மிளகாத்தூள்ன்றதுனால நான் 1 ஸ்பூன் தான் எடுக்கிறேன். கொஞ்சம் சினமன் பவுடர் போட்டுக்கலாம். இல்லைன்னா கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் பெப்பர் தூள் போடுறேன். ஒரிகானோ 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் பவுடர் இதில் போடணும். ஜீரகம் நான் கல்லில் தான் பொடிக்கிறேன், என்கிட்ட பொடி இல்லை. 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் நம்ம ஊற்றிக்கலாம். நான் எலும்போடு தான் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் எலும்பு இல்லாமல் கிடச்சிதுன்னா எலும்பு இல்லாமல் எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் நான் ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜீரக பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பட்டர் நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்லோவில் பேனில் வச்சு தான் நம்ம பட்டர் உருக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் மைதா மாவு நான் போடுறேன். இந்த மைதாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லோவில் தான் ஸ்டவ் இருக்கணும். இனி நமக்கு ஒரு 1/2 கப்பு பால் தேவைப்படுது. 1/2 கப்பு பால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1/2 கப்போட பாதி ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி 1/2 கப்பு மீதி 1/2 கப்பில் பாதி இப்போ திருப்பி ஊற்றிட்டேன். இப்போ இது திருப்பி நல்லா கட்டை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடர் அண்டு சால்ட்டு நம்ம போட்டுக்கலாம். கட்டை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்லோவிலே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும். சீக்கிரமாக வேலை முடிக்கணும்னு ஸ்பீடில் வைக்கக்கூடாது. ஸ்பீடில் வச்சு அந்த மைதா ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒயிட் சாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மைதா ஸ்மெல் போகிறதுக்காக ஸ்லோவில் வச்சு தான் நம்ம இந்த ஒயிட் சாஸ் செய்யணும். இப்போது நட்மேக் பவுடர் இதோட பவுடர் நான் கல்லில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த நட்மேக் பவுடர் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி சிக்கன் செய்யலாம். இனி இது ஆறட்டும். இனி ஒரு பேன் வச்சு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சு 1 hour மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கன் நம்ம ஒரு பேனில் போட்டு நல்லா வேக வைக்கணும். இதில் நிறைய தண்ணி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடிலேயே நம்ம வச்சுக்கலாம். நான் எலும்பு பீஸ் தான் எடுத்திருக்கேன். இது போன்லெஸ்ஸாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கணும். இதில் இப்போ தண்ணி நிறைய இறங்கி வருது. கொஞ்சம் தண்ணி வற்றட்டும், அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா குக் ஆகிருக்கு சிக்கன். இப்போ நான் அந்த சாஸ் மேலே ஊற்றியிருக்கேன். ஒயிட் சாஸ்
சிக்கன் வெந்துருச்சு, அதனால அதுக்கு மேலே நான் வந்து ஒயிட் சாஸ் ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து நான் சீஸ் போடுறேன். இந்த சீஸ் வந்து நீங்கள் வந்து இப்போது யூஸ் பண்ணுறதில்ல சிக்கன்னா நீங்கள் போட வேண்டியதில்லை. சாப்பிட்ற அந்த டைமுக்கு நீங்கள் போட்டால் போதும், இல்லைனா சீஸ் ரொம்ப ட்ரை ஆகிடும். இது வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் சீஸ் வந்து போட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சாப்பிட்ற அந்த டைமுக்கு நீங்கள் செஞ்சால் போதும். சிக்கன் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒயிட் சாஸ் எல்லாம் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சீஸ் மட்டும் நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்ற டைமுக்கு திருப்பி ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நீங்கள் சீஸ் போட்டுடுங்க. ரொம்ப எம்மியான நம்மளுடைய டர்க்கிஷ் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட முடியாது. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you. Take care.